மேட் இன் ஸ்ரீலங்கா யுகம் ஒன்றை உருவாக்க விவசாயம், சிறுபோகம், மீன்பிடி, களிமண், ரத்தினம் மற்றும் ஆபரணங்கள், பேட்டிக், பித்தளை ஆகிய தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள உங்களுக்காக கைத்தொழில் அதிகார சபையின் ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். விவரங்களுக்கு 0112 கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் எம் ஹாரிஸ். வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை மேல் மாகாணத்தில் தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம். திவுளப்பிட்டிய மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணியின் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5731 அதிகரிப்பு. வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து உயர் பொருளாதார வளர்ச்சியை எட்டுவது இலங்கையின் தேவைப்பாடாகும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற போதிலும் தடங்கலின்றி உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சந்தர்ப்பம். சத்துச விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய வசதி. மியான்மரின் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் சுமார் 15 லட்சம் மக்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை இழந்துள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை மேல் மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரைக்கமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு சட்டம் விதிக்கப்படும் பிரதேசங்களில் மாத்திரமே எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்படும். ஏற்கனவே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் திங்கட்கிழமை காலை 5 மணியின் பின்னரும் தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம் மீள் அறிவித்தல் வரை தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படும். நாளை மேல் மாகாணத்தில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதனால் தற்போது ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் கொழும்பு, குர்நாகல், கம்பகா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களும் மருந்தகங்களும் இன்று காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை திறக்கப்படும் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றையும் அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. 14 நாட்களுக்கு போதுமான உணவு வழங்கப்படும். இதேவேளை திவுளப்பிட்டிய மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணியில் தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 355 தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்த 27 பேரும் நெருங்கி பழகிய 308 பேரும் இவர்களில் உள்ளடங்குகின்றனர். இதன்படி திவுளப்பிட்டிய மற்றும் பாலியகுட கோவிட் வைரஸ் கொத்தின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5731 அதிகரித்துள்ளது. இதுவரை நாட்டில் இனம் காணப்பட்டுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9205 ஆகும். 5111 தொற்றாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 32 தொற்றாளர்கள் நேற்று குணமடைந்துள்ளனர். இதன்படி குணமடைந்துள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4075 ஆகும். பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக இலங்கையுடன் தொடர்ச்சியாக ஒத்துழைப்புடன் செயற்பட தயார் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் கருத்தினை வெளியிட்டார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதே தமது நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் இலங்கைக்கான முதலீடுகளுக்கு ஊக்குவிக்க அளிக்கப்பட வேண்டும் என்று இதன்போது தெரிவிக்கப்பட்டது. வெளிநாட்டு கடன்களை அன்றி வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வதே இலங்கையின் நோக்கமாகும் என அங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இலங்கை நடுநிலையான வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றுகிறது. சர்வதேச உறவுகளின் போது நாட்டின் இறைமை, சுதந்திரம் என்பவற்றை ஒருபோதும் அர்ப்பணிக்கப் போவதில்லை என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளரிடம் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
பிரிவினைவாத பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டின் அபிவிருத்திக்கு சீனா உதவி வழங்கியதாகவும், ஆனால் அதன் விளைவாக இலங்கை சீனாவின் கடன் பொறியில் சிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேலும் வலியுறுத்தினார். போதைப்பொருள், கரையோர பாதுகாப்பு என்பனவற்றை வலுப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அமைதியான பிராந்தியமாக இந்து சமுத்திர வலயத்தை காண்பது தமது நோக்கமாகும் என்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இதன்போது வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொற்றுதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற போதிலும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுக்கு இந்த தடங்கலும் ஏற்பட போவதில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பி. சனத் பூஜித தெரிவித்துள்ளார். சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரப்புகளின் ஆதரவுடன் பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவு பெறும் வரை உயர்ந்தபட்ச ஆதரவை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். பரீட்சை நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள போக்குவரத்து சபையினதும் ரயில்வே திணைக்களத்தினதும் போக்குவரத்து சேவைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மத்தியஸ்தத்துடன் நாட்டின் அனைத்து விகாரைகளிலும் இருந்து பிரித் பாராயணங்கள் ஒலிபரப்பப்படுவதை பௌத்த மக்கள் பாராட்டியுள்ளனர். தற்போது நாட்டின் அனைத்து விகாரைகளிலும் ஒலிபரப்புகளை பயன்படுத்தி இந்த பாராயணம் ஒலிபரப்பப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வப் முழு நோன்பதி தினமான நாளை வரை மாலை 6:30 முதல் 7:30 வரை இந்த பிரித் பாராயணம் இடம்பெறுகிறது. பௌத்த மத கலாச்சார மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சும் பௌத்த அலுவல்கள் திணைக்களமும் மாவட்ட செயலகங்களும் பிரதேச செயலகங்களும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வருகின்றன. தேசிய வானொலியின் அனைத்து சிங்கள அலைவரிசைகளிலும் இந்த பிரித் பாராயணம் இடம்பெறுகிறது. இன்று குர்நாகல் ரம்படகல வித்யாசாகர பிரிவினா விகாரையில் இருந்து இந்த பிரித் பாராயணம் ஒலிபரப்பாகும். இலங்கை வங்கி, தேசிய லோத்தர் சபை, அபிவிருத்தி லோத்தர் சபை, டார்லிபட்டன் நிறுவனம் மற்றும் அம்ரிதா சந்தனக்கூறு உற்பத்தி நிறுவனம் என்பன இதற்கு அனுசரணை வழங்குகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு அதன் அமர்வுகளை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 31ஆம் தேதி வரை ஆணைக்குழுவின் அமர்வுகளை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வானொலி அரச விருதிற்கு விண்ணப்பிக்கும் தினம் நீடிக்கப்பட்டுள்ளது. சில பிரதேசங்களில் தொற்றுதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதனால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி அனோஜா கமகே தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உணவுப் பொருட்கள் போதிய அளவில் சத்தோச விற்பனை நிலையங்களில் காணப்படுவதாக சத்தோச நிறுவனத்தின் தலைவர் நிஷாத் பெரேரா தெரிவித்துள்ளார். அதனால் அத்தியாவசிய பொருட்களை ஒன்று சேர்ப்பதில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுள்ளார். மக்கள் தற்போதைய நிலைமையில் அச்சம் காரணமாக பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபடுகிறார்கள். எனினும் போதிய அளவு பொருட்கள் இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொரோனா தொற்றின் அச்சம் காரணமாக யாழ் பல்கலைக்கழக வெளிவாரி பரீட்சைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக துணைவேந்தரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் பற்றிய மேலதிக தகவல்களை 021-222-36-12 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ள முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 021-222-36-12. உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். மியன்மாரின் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் சுமார் 15 லட்சம் மக்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை இழந்திருப்பதாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மியன்மாரில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. சர்ச்சை இடம்பெறும் பகுதிகளில் வாக்களிப்பை ரத்து செய்வதற்கு அந்த நாட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது.
இதனால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களில் 3/4 பேர் ரக்கையின் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாவர். அந்த மாநிலத்தில் 12 லட்சம் மக்கள் வாக்களிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு வாக்களிப்பதற்கான உரிமை மறுக்கப்படுவதன் மூலம் ரக்கையின் மாநில மக்கள் மேலும் ஒதுக்கப்படுவதாகவும் இது அங்குள்ள ஆயுத குழுக்களுக்கு சார்பாக அமையும் என்றும் சமாதானம் மற்றும் பாதுகாப்பிற்கான மியான்மர் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்க ஊடகவியலாளரையும் 2 ஆப்கான் நாட்டவர்களையும் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான் நாட்டவரான ஹாஜி நஜிபுல்லா மீதான குற்றச்சாட்டு வழக்கை அமெரிக்க நீதி திணைக்களம் ஆரம்பித்திருக்கிறது. 44 வயதுடைய நஜிபுல்லா யுக்ரைனில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவர் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள உள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல, வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லேப்புல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் புதிய குடிநீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கென அரசாங்கம் 9.3 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. இதன் நிர்மாணப் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பல்லேப்புல, நிக்கொல்ல, கவட்டியாமுன, யட்டவத்த பகுதிகளில் 1000 குடும்பங்களைச் சேர்ந்த 1 லட்சம் பேர் இதன் மூலம் நன்மையடைய இருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக நேற்று அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்த ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 164 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 19 ஓவர்கள் 1 பந்து நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களோடு வெற்றி பெற்றது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். புறக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மொத்த விற்பனை நிலையங்கள் நாளாந்தம் அதிகாலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திறந்திருக்கும். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று ஆபத்தான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 50% ஊழியர்களின் பங்களிப்புடன் மொத்த விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என புறக்கோட்டை மொத்த விற்பனை தொழிற்சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். மொத்த விற்பனை நிலையங்களில் எதுவித பற்றாக்குறையும் இல்லாமல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையின் அபிவிருத்தி மற்றும் தொழில் அபிவிருத்திக்கான கடன் வசதிகளை வழங்குவதற்காக சுயசக்தி கடன் யோசனை திட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இந்த யோசனையை முன்வைத்திருந்தார். 2017 ஆண்டு இலங்கை மத்திய வங்கியும் இளைஞர் விவகார அமைச்சும் சிறு கைத்தொழில் அபிவிருத்தி பிரிவும் ஒன்றிணைந்து 3500 மில்லியன் ரூபாய் முதலீட்டு சுயசக்தி கடன் திட்டத்தை ஆரம்பித்திருந்தன. தற்போது 48 வயது வரையான தொழில் முயற்சியாளர்களுக்கு சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வழங்குவதற்கு 1 மில்லியன் ரூபாய் வரை அதிகபட்ச கடன் வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு உபா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. உபா மாகாணத்திலும் திருகோணமலை, அம்பாறை மாவட்டத்திலும் 50 மில்லி மீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை மேல் மாகாணத்தில் தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம். திவுளப்பிட்டிய மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தின் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5731 அதிகரிப்பு. வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து உயர் பொருளாதார வளர்ச்சியை எட்டுவது இலங்கையின் தேவைப்பாடாகும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுகின்ற போதிலும் தடங்கலின்றி உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சந்தர்ப்பம். சத்தோச விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய வசதி. மியான்மரின் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் சுமார் 15 லட்சம் மக்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை இழந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நண்பகல் 12:45 இடம்பெறும்.